அரசாங்கம் மாறினாலும் சிவில் சமூகத்தின் மீதான அரசின் அணுகுமுறை மாறவில்லை என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளரான யாட்சன் பிகராடோ மற்றும் கலைவாணி பூபாலப்பிள்ளை ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், திருகோணமலை மூதூரில் வசிக்கும் 61 வயதான அஞ்சலி தேவி நவரத்னம் என்பவர் நாளை புதன்கிழமை காலை 10 மணிக்கு விசாரணைக்காக டிஐடி அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு திருகோணமலை போலீஸ் நிலையத்தின் டிஐடி கிளை இன்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அஞ்சலி திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலையமைப்பின் நிறுவனர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் ஆவர். அகம் மனிதாபிமான வள மையத்தின் திருகோணமலையின் நிறுவனர்கள் மற்றும் இயக்குநர்கள் குழுவில் ஒருவரும் மனித உரிமைகள் பாதுகாவலரும் சமூக சேவகியும் ஆவர். ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று அவர் தன்னுடைய பணி தொடர்பாக டிஐடி ஆள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கடந்த காலங்களில் காவல்துறையினரும் உளவுத்துறையினரும் பலமுறை அவருடைய வீட்டிற்கு சென்று அவரது மற்றும் குடும்பத்தினருடைய தனியுரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு இடையூறு விளைவித்து வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய வேலைகளை பற்றி விசாரித்தனர். அரசாங்கம் மாறினாலும் சிவில் சமூகத்தின் மீதான அரசின் அணுகுமுறை மாறவில்லை. அரசு அதிகாரிகளின் தொடர்ச்சியான சிவில் சமூக விரோத அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரமான செயல்பாடுகளை மீறுவதை நிறுத்துவதற்கு தேவையான அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.